வெல்கம் டு வெண்பா மீடியா டெக். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பண்ண நார்மலை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 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 மாடலில் ஒரு இது ஒர்க் அசைன் பண்ணியிருக்காங்க உங்கள் கம்பெனியில், இல்லை நீங்கள் ஏதோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்களோ அப்படிங்கும்போது அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க. பண்ணி வந்து ஹைப்பாலிலேருந்து லோ பாலியாக பேக் பண்ணி நார்மலாக எடுத்துருவீங்க. இப்போ என்னன்னா அந்த ஹைப்பாலியில் சில இந்த டீட்டெயிலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கிளைண்ட்டோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க சீனியரோ மேனேஜரோ சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் உட்காந்து அதை வந்து ஸ்கல்ப் பண்ணிக்கிட்டு ரீமாடல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பேக் பண்ணி எடுக்க தேவையில்லை. அதுக்கு பதில் தான் நான் ஒரு மெத்தட் இருக்குது, நான் அதை சொல்லித்தரேன் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு நியூவாக வந்து லோ பாலி ஹைப்பாலி வந்து மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்த மாதிரி எப்படி மாடல் பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அது தெரியாதவங்க நான் திரும்ப பண்ணுறேன், பார்த்துங்க. அந்த வீடியோவும் பார்க்குறேன்னா பார்க்குங்க. மற்ற வீடியோவும் நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில், அதையும் போய் பார்த்துங்க. ஸோ நார்மலாக நமக்கு எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது லோ பாலியை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ஓகே, லோ பாலியை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பாலி மாடல். ஸோ இதில் வந்து நம்ம ஹை பாலி வந்து பேக் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது பேக் மெஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காமன் டேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹை பாலி மெஷ்ஷை வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஹை வந்து தப்பாக கொடுத்துருக்கேன்னு இருக்கேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. ஸோ நேற்றுக்கே பார்த்தேன். 2048 நான் வந்து 2Kல பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரண்டல் டிஸ்டன்ஸை வந்து நான் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேக் டெக்ஸ்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் ஆகிறது இங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு மேப்பாக வந்து பேக் ஆகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாகவே நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை போய் பார்த்துங்க. மொதல் வீடியோ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் பற்றி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லேருந்து ஸோ சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர் கற்றுக்கணும், ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டையும் போய் பார்த்துங்க. முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா வந்து நான் போடுற எஃபோர்ட் வந்து அப்போ தான் உங்களை வந்து சேரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோ பாலி மாடலில் ஹை பாலியோட மெஷ் வந்து பேக் ஆகி அதோட இது டீட்டெயிலாம் நமக்கு வந்துருச்சு. இங்கே அந்த மேப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன மேப் பேக் ஆகிருக்கும் அதுவும். இப்போ இது மாதிரி மேப் வந்துச்சு. ஸோ இதோட லோ பாலி வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். டிஸ்பிளே செட்டிங்கில் போயிட்டு ஷோ ஒயர் ஃப்ரேம் மெஷ் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் என்னோட மெஷ்ஷு. ஸோ இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், இவ்வளோ தான் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து ஹை பாலி மாடல் பண்ணி அதை வந்து இங்கே கொண்டாந்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாடலில் வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த டீட்டெயில் வந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த டீட்டெயில் இல்லாமல் கொடுங்க லோ பாலியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து மறுபடியும் மாடலில் போய் ஹை பாலி மாடலில் போய் இந்த ஃபேஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதை ரீமிக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லைனா வேறு மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி ஸ்கல்ப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நீங்கள் திரும்ப போய் ஸ்கல்ப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, மாற்றி ஸ்கல்ப் பண்ண தேவையில்லை. ஸோ அது வந்து அதுக்கான ஒரு எளிமையான மெத்தட் தான் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம், இந்த மெத்தட். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த நார்மல் மேப்பை வச்சு தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம். நமக்கு தேவை இந்த நார்மல் மேப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து நீங்கள் தனியாக போய் மெஷ்ஷில் போய் எடிட் பண்ணுறது போது தான் நம்ம நார்மல் மேப்பில் எடிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேப்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு நார்மல் மேப் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த நார்மல் மேப்பையுமே இங்கே டெலிட் பண்ணிடுவோம். எங்கே அப்புறம் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும். இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேக் பண்ண நார்மல்லேருந்து எல்லா மேப்புமே இங்கே ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட மேப்ஸ் இதெல்லாம் ஓகேவா. இப்போ நம்ம இந்த மேப்ஸை நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுவோம். ஒரு ஃபில் லேயர் போட்டேன். ஃபில் லேயர் போட்டு ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு எனக்கு மெட்டல் கலரு ரஃப்னஸ் எது ஹைட்டு எதுவுமே தேவையில்லை. ஸோ எனக்கு நார்மல் மட்டும் தான் தேவை. ஸோ நார்மல் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நார்மலில் தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது வந்து கொடுத்தீங்கன்னா பிட் மேப்னு இருக்குல்ல, அதில் வந்து ஓப்பன் ஜிஎல் மாற்றிக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஜிஎல் மாற்றிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயுமே நார்மல் வந்துச்சு. ஸோ டெக்ஸ்சராக அப்ளை பண்ணும்போது நார்மல் டீட்டெயில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த நார்மல் டீட்டெயில் நமக்கு இது மட்டும் தான் தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், மாஸ்க் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதை வந்து மாஸ்க் பண்ணலாம். மாஸ்க் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழிஞ்சிடும். ஸோ இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இதில் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுறது போல் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆடு பெயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சேமாக தான் ஆகும். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த மாஸ்க் வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பெயிண்ட்டை மட்டும் டிசேபிள் பண்ணால் போதும். ஃபுல்லாக போய் நீங்கள் மறுபடியும் மாஸ்க்கை எடுத்துகிட்டு திரும்ப மாஸ்க் போட தேவையில்லை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம பெயிண்ட் இதை கொடுத்து நீங்கள் பழகிக்குங்க. இந்த ஓரத்துலலாம் நார்மல் மேப்பு அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். சின்னதாக வச்சு வெளிச்சத்தில் பார்க்கும்போது நமக்கு எங்கே சரியாக இதாக இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த நார்மல் மேப்புமே வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். எந்த டீட்டெயில் இருந்தாலும் நீங்கள் நார்மல்லே நீங்கள் அதை கை வச்சு பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் பெருசாகவே இது பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இங்கேயுமே க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு நார்மல் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் இந்த டெக்ஸ்சரை. ஸோ இந்த டெக்ஸ்சரை அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு நியூவாக ஒரு ப்ரீசெட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த ப்ளஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரீசெட் க்ரியேட் பண்ணாமையும் நீங்கள் நார்மலாக பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே வச்சுக்கலாம், எப்போது யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை வரும்போது. இதில் போய்ட்டு ஆர்ஜிபி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் ஓப்பன் ஜிஎல் நார்மலாக பண்ணாது போட்டுங்க. இதில் போய்ட்டு ஆர்ஜிபி சேனல்ஸ். ஓகே, இப்போ இந்த நேமுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படியே வச்சுக்கலாம். நமக்கு வந்து கரெக்டான நேம் கன்வென்ஷன் வேணும் அப்படிங்கும்போது நார்மலாக நம்ம வந்து யூனிட்டியோட இதுலேருந்து தான் எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்மெட்டில் எனக்கு வேணும். அதாவது மெஷ்ஷோட நேமு அண்டர்ஸ்கோ டெக்ஸ்சரோட அதாவது மெட்டீரியலோட நேமு அண்டர்ஸ்கோ நார்மல் மேப்னு வந்துடும். மெஷ் நேமு மெட்டீரியல் நேம் அண்டர்ஸ்கோ. ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு நார்மல் ஒன்லியில் போயிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ நேம் இதில் வந்துருச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து டாட் இது பண்ணனால இதோட ஃபார்மேட் வந்து இங்கே என்ன இருக்கோ அது வந்து வந்துடும். ஸோ இது நமக்கு இவ்வளோ டீப்பாலாம் போக தேவையில்லை, ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஓகே ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே செட்டிங் போய்ட்டு மறுபடியும் இங்கே போய்ட்டு அவுட்புட் டெம்ப்ளேட் இருக்குல்ல, ஸோ இதில் போய்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண நார்மல் ஒன்லி டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைப்பை வந்து நம்ம வந்து பிஎன்ஜியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2K. ஸோ நீங்கள் இந்த 2Kங்கிறது என்னன்னா நீங்கள் இதை வந்து மறுபடியும் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக் பண்ணுற குவாலிட்டியே வச்சுக்கோங்க. நீங்கள் 4Kல பேக் பண்ண போகிறீங்கன்னா 4K வச்சுக்கோங்க. நான் 2Kல தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2K வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எனக்கு மேப் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் பண்ணிட்டு ஸோ இந்த லேயரை வந்து நான் ஃபுல்லாக வந்து தூக்க போகிறேன். தூக்கிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஸ்பிளே செட்டிங்கில் போய்ட்டு நம்ம ஒயர் ஃப்ரேம் ஆஃப் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் வந்து நம்ம க்ரியேட் பண்ண நார்மலை வந்து இங்கே கொண்டாந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் டெக்ஸ்சரு
ஏதாவது இது என்ன ஃபார்மட்டுங்கிறது இது சொல்கிறது. இது வந்து டெக்ஸ்சரா இல்லை ஆல்ஃபாவான்னு சொல்லுவோம். நம்ம டெக்ஸ்சர் தான் RGBயில் தானே இருக்குது. ஸோ டெக்ஸ்சராக வச்சுக்கலாம். ப்ராஜெக்ட்டு அதில் போய்ட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துருச்சு இது. இப்போ நம்ம இதை வந்து தூக்கி மறுபடியும் இந்த பேக் நார்மல் அது இதில் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டோம்னா இங்கே வந்து வரும். ஓகேவா, இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம பேக் பண்ணாமையே இங்கே வந்து நம்ம தூக்கி போட்டதுனால இது பேக் பண்ண எஃபெக்ட் வந்துச்சு. இன்னுமே நீங்கள் உங்களுக்கு இந்த 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 மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால நீங்கள் அங்கே வந்து நல்லாவே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த இடத்துல உள்ளதில். ஸோ அதேமாதிரி பேக் மெஷ் கொடுத்துட்டு இப்போ நார்மலை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமாக இந்த ஹை டெஃபினேஷன் இருக்குல்ல, நம்ம ஹை பாலி மாடல். ஸோ இதை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பேக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மறுபடியுமே இது மாதிரி ஏதோ ஒரு ஆர்ட் எஃபெக்ட் வருது அப்படிங்கும்போது நீங்கள் போய் அங்கே போய் எடிட் அங்கேருந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கு வந்தீங்களே, ஸோ அங்கேயே போயிட்டு நல்லா கரெக்ட் பண்ணி திரும்ப கொண்டு வந்துங்க. நம்ம பெயிண்ட் பண்ணதில் நம்ம சரியாக வந்து அந்த இடத்த மாஸ்க் பண்ணாமல் விட்டுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வருது. ஸோ நீங்கள் மாஸ்க் பண்ணி ஒழுங்காக எடுத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடும். ஸோ அப்படியும் உங்களுக்கு மறுபடியும் இங்கே பிரச்சனை வரும்போது நீங்கள் மறுபடியுமே இங்கே போட்டே நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டுட்டு ஸோ இந்த பகுதியெல்லாம் போய் நீங்கள் மாஸ்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்களோட மேப்லாம் நீங்கள் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் டெக்ஸ்சர் போயிட்டு இங்கே போயிட்டு மாற்றிங்க உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும். யூனிட்டி ஃபார்மேட்டா, ஸோ இல்லைனா வந்து நார்மலாக இதே ஃபார்மேட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் மேப்பு இங்கே வந்துடும். ஸோ இது வந்து இது வந்து நம்ம முதல்ல க்ரியேட் பண்ண நார்மல். ஸோ இதுதான் மேப்பு. ஸோ எல்லா மேப்புமே வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து பிபிஆராக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இதை வந்து GLDF-ஆகவும் எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டுறேன். அது வந்து வியூ ஆகும் உங்களுக்கு. இதுதான் பார்ப்போம். ஓகே, ஸோ GLBR வந்துடுச்சு. இந்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10ல் வருமானு தெரியல, 11ல் வந்து 10ல் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3D வியூவர் இருக்கும். இப்போ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த நார்மல் வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ஆர்டிஃபேக்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து முறையாக நீங்கள் அங்கே மாஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னும் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் தான் ப்ராப்ளமாக இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் மேனுவலாக வந்து சப்ஸ்டன்ஸில் ஃபோட்டோஷாப்பில் கூட நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ரீடச் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும்.
நார்மலாக இது மாதிரி வராது, என்ன ப்ராப்ளம்னால வருது அப்படின்னு தெரில. ஸோ நார்மலாக இது மாதிரி வராது. ஸோ வந்தால் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ரீடச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மெத்தடுக்கு நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஷாப்லேயே நீ பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்டா இதை போய் நீ அங்கே போய் பண்ணுறது, இங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஃபில் கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இது வந்து நான் வந்து சாம்பிள்காண்டி பண்ணி காட்டேன். இதே வந்து காம்ப்ளெக்ஸான மாடல் வருது, ஒரு கர்வியாக உள்ள சர்ஃபேஸில் வருது, ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான உள்ள மாடலில் வரும்போது நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எங்கேயாவது நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது டபால்னு திறந்து பாரு, இது கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது காரணத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.